இங்க ஒரு குட்டி பையன் தங்கச்சியோட செருப்பு பிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதை தச்சு வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு மளிகை சாமான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி கையில வச்சிருக்கிற செருப்பையும் காய்கறியும் கடைக்கு வெளியே வச்சுட்டு அரிசி வாங்குறதுக்காக கடைக்குள்ள போறான். அந்த கடைக்குள்ள போயிட்டு 2 கிலோ அரிசி கடனா கேக்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர், உங்க அப்பா ஏகப்பட்ட பொருள் கடனா வாங்கியிருக்காரு, முதல்ல அந்த கடனை கொடுங்க, அதுக்கப்புறம் அரிசி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் வெளியே வச்சிருந்த தங்கச்சி செருப்பை குப்பாடுறவங்க அது குப்பன்னு நினைச்சு அதை அள்ளிட்டு போயிடுறாங்க. இந்த கடைக்காரர் கிட்ட கெஞ்சி இந்த வாட்டி தயவு செஞ்சு அரிசி கொடுங்க, அடுத்த முறை காசோட வரேன் அப்படின்னு சொல்றான். அவரும் பாவம் பார்த்து அவனுக்கு அந்த 2 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புறாரு. அவனும் வெளியே வந்து காய்கறி எடுக்கிறான், செருப்பை பார்க்கறான், செருப்பை காணோம். அவன் செருப்பு தேடும் போது அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் தெரியாம கீழே தள்ளி விட்டுறான். பாக்குற அந்த கடைக்காரரும் இங்க ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவனை பார்த்த தங்கச்சியும், அண்ணா என்னோட செருப்பு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனும் தங்கச்சி தனியா கூட்டு வந்து மார்க்கெட்ல செருப்பு தொலைஞ்சு போச்சு, அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழறான். தங்கச்சி ரொம்ப நாளா பூ போட்ட பென்சில் கேட்டுட்டு இருப்பா. அந்த பென்சிலை ஒரு வழியா கொடுத்து அவளையும் சமாதானப்படுத்துறான். ஸ்கூல்ல ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கிறதுனால தங்கச்சி காலையில எக்ஸாம், அண்ணனுக்கு மதியம் எக்ஸாம்ன்றதுனால அவளுக்கு செப்பல் இல்லாததுனால இவனோட ஷூவை அட்ஜஸ்ட் பண்ணி அவளுக்கு போட்டு அனுப்பி விட்டுறான். இப்ப அந்த குட்டி பொண்ணும் அண்ணனுக்கு ஷூ கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வரும்போது அந்த ஷூ கண்டு ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துருது. அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஷூவை எடுத்து கொடுத்துறாரு. அண்ணனுக்கு ஷூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவங்க கிட்ட ஷூ கொடுத்துறா. அவனும் ஷூ ஈரமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டுக்கு அந்த ஷூவை போட்டுட்டு ஸ்கூலுக்கு ஓடிடுறான். இருந்தாலுமே அவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. ஸ்கூலுக்கு லேட் ஆனதுனால இனிமே லேட்டா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டீச்சர் அவனை ஒரு அடியும் அடிச்சிடறாங்க. அந்த குட்டி பொண்ணு ரோட்டு கடையில இருக்கிற செருப்பு எல்லாத்தையும் ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான். அவனும் நம்ம தங்கச்சிக்கு எப்படியாச்சும் செருப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். கோயிலுக்கு வெளியே நிறைய செருப்பு இருக்கிறத பாக்குற அவனும் தங்கச்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு செருப்பு இருக்கிறத பார்த்து உடனே அந்த செருப்பை ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு ஓடிடுறான்.